தமிழக முதலமைச்சர் அவரு இப்ப ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. 1155 ரவுடிகள் இப்ப ஒரே நாள்ல இப்படி ஒரு உத்தரவால நடுங்கி போயிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கவும், குற்ற செயல்களை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் முதல்வர் விஜய் அவரும் காவல்துறை டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவங்களோட உத்தரவின் பேரில் மாநிலம் முழுக்க தீவிர கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. நிறைய வழக்குகள் இருக்க குற்றவாளிகள், பலதரப்பட்ட வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடிகள், பிடியாணை பிறப்பிக்க தலைமறைவா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் குறி வச்சு சிறப்பு வேட்டை தீவிரமா செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஜூலை 15, 2026, ஜூலை 21, 2026 வரைக்கும் ஒரு வார காலத்துல மாநிலத்தோட அனைத்து பகுதிகளிலும் தொடர் கண்காணிப்பு, தீவிர கைதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சிறப்பு சோதனை அப்ப ஏற்கனவே FIR லிஸ்ட்ல இருக்கிறவங்களையும் போலீசார் கண்காணிப்புல இடம்பெற்றிருக்க ரவுடிகள் மற்றும் 31,000 நபர்கள் நேரடியா சோதனை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள சட்டவிரோத மற்றும் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது கண்டறியப்பட்டு 1155 நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் இருந்த பிடியாணைகளை நிறைவேற்ற காவல்துறை தனி கவனம் செலுத்தியிருக்கான். ஜூலை 15 21 வரையிலான இந்த குறுகிய காலத்துல மட்டும் ஜாமீன்ல வர முடியாத 2906 பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாம தீவிரமான தேடுதல் வேட்டையில நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இதுவரைக்கும் 384 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்காம். தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்க பாதுகாக்க, பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மாதிரி தீவிர நடவடிக்கைகள் தொடர்ந்து தொடரும்னு காவல் தலைமை இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டிருக்க செய்திக்குறிப்புல இதை தெரிவிச்சிருக்காங்க.